கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் சிம்மராசியின் தன்மைகள், சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, குரு பயிற்சி பலன்கள் பற்றி பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்கறவங்க மேலே காட்சியில் தர போய் பாருங்கள். இன்றைக்கு கன்னிராசியின் தன்மைகள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராசி ஒரு உபய ராசி, மெதுவாகவும் வேகமாகவும் செயல்படக்கூடிய ராசி ஆகும். இது இரட்டைப்படை ராசி. இது ஒரு பெண் ராசி ஆகும். இந்த ராசி 30 டிகிரி பாகைகளை கொன்றது. இந்த ராசி நட்சத்திரங்கள் உத்திரம் 2, 3, 4 பாதமும், அஸ்தம் 4 பாதமும், சித்திரை 1, 2 பாத நட்சத்திரங்கள் அடங்கும். இந்த ராசியில் புதன் ஆட்சி உச்ச நிலை பெறுவார்கள். சூரிய நட்பு, சந்திரன் பகை பெறும், செவ்வாய் பகை பெறும், புதன் ஆட்சி உச்ச நிலை பெறுவார், குரு பகை பெறுவார், சுக்கிரன் நட்பு நிலை பெறும், சனி நட்பு நிலை பெறுவார்கள். இந்த ராசியில் கல் பச்சை அல்லது மரகதம். இந்த கிரக தானியம் பாசி பயிறு. பெருமாள் தெய்வ வழிபாடு. புதன் சூரியனை நண்பராக கருதக்கூடியவர். இவருக்கு 7ஆம் பார்வையாக மற்ற கிரகங்களை பார்க்கக்கூடிய தன்மை உண்டு. சாதகத்தில் புதன் தனித்திருந்தால் அவர் முழு சுபராகிறார். சுப கிரகத்தோடு பார்வை, சுப கிரகத்தோடு சேர்க்கை பெற்று ஜாதகத்தில் அமைப்பு பெற்றிருந்தால் இந்த புதன் நல்ல பலன்களை சாதகர்களுக்கு வழங்குவார். புதன் பாவிகளோடு, செவ்வாய் சனி ராகுகேதுகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய நிலையில் இவர் தீய பலன்களை வழங்குவார். இவர் முழு பாவியாவார். புதனுக்கு கணக்கு, விஞ்ஞானம், கம்ப்யூட்டர், அறிவியல் நுட்பம், புதிய கண்டுபிடிப்பு, ஆராய்ச்சி, எழுத்து, பேசி பிழைப்பது, சோதிடத்துறை, மாமனுடைய நிலை, கல்வி நிலை இவற்றை காரகத்துவமாக இந்த புதன் வகிக்கிறார். ஜாதகத்தில் புதன் பாதித்திருந்தால் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை அல்லது புதன்கிழமையில் வழிபாடு செய்வது நல்லது. ஏழை குழந்தைகளுக்கு பென்சில், பேனா வாங்கி கொடுத்து அவர்களுக்கு செய்யக்கூடிய நிலையில் கல்வி நிலை மேம்படும். காலபுருஷத்துவடி 6ஆம் இடமாக வருவதால் உடல்நிலை, கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், சங்கடங்கள் உண்டாகும். கல்வி கவனம் தேவை. சுய ஜாதகம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சிறப்பு உண்டாகும். இப்படிப்பட்ட உங்களுக்கு 29/3/2025 சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்கின்றார். அவர் 2.5 வருட காலம் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து தொழில் அமைப்புகள், வளர்ச்சி, மேம்பாடு, தொழிலில் மாற்றம், வேலையில் மாற்றம் கொடுக்கலை கொடுத்து இவர் 7ஆம் இடத்திற்கு சென்று தன் ராசியை பார்க்கக்கூடிய நிலையில் சனி பகவான் உள்ளார். சனியின் பார்வை 3, 7, 10. 3ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை, தகப்பனுடைய ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுகின்றார். இவர் இருக்கும் இடத்தை கெடுத்து பார்க்கும் இடத்தை கெடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார். 9ஆம் இடம் என்பது தகப்பனுடைய ஸ்தானம். தகப்பனுடைய உடல்நிலை, ஆரோக்கியம், மேம்பாடு இவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். தகப்பன் தொழில் அமைப்புகளில் சில சங்கடங்கள் இருக்கும். தொழில் பிரச்சனைகள், வருமானத்துடைய நிலைப்பாடுகள் குறைவாக இருக்கும். பூர்வத்துடைய அனுக்கிரகம், தெய்வ அனுக்கிரகம் சிறப்பாக இருக்கையில் ஜாதகருக்கு நல்ல வழிபாடுகள் மூலமாக நல்ல பலன்கள் நடக்கும். சனி 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். இதனால் மனக்குழப்பம், தேவையில்லாத விவாதம், பிரச்சனைகள் ஏற்படும். எடுக்கும் முடிவு முரண்பட்டதாக இருக்கும். வேலை சில பேருக்கு பறிபோகும். வேலையினால் கஷ்டங்களும் மன உளைச்சலும் ஏற்படும். பிரச்சனைகள் அதிகமாகும். தொழில் வகையில், நண்பர்கள் வகையில், குடும்ப வகையில் சில சங்கடங்கள், பிரச்சனைகள் இருக்கும். எதையும் கவனமாக இருக்க வேண்டும். நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானை சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்வதன் மூலம் சிறப்பான பலன்களை காணலாம். பிள்ளையார் வழிபாடு எடுப்பது கால சிறந்தது. குடும்பத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுக்கும் தன்மையில் அனுசரித்து போவது நல்லது. குடும்பம் ஏற்படக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் சிலர் தாமதங்கள் ஏற்படலாம். சனி 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அங்கு அவர் குரு பார்வையும் பெறுகின்றார். 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை பெறுவதால் தாயுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். நோயிலிருந்து தாய் விடுதலை பெறுவார்கள். வீடு, வண்டி, வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். ஒரு சிலர் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். இடம் விட்டு இடம் நகர்தல், தொழில் அமைப்புகள், மாற்றங்கள் சிலருக்கு கிடைக்கும். குருவுடைய பார்வை அமோகமான நிலையில் இருப்பதால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.